ஹை வியூவர்ஸ், இப்போது ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்த போர்டு ஆல்ரெடி இது வந்து போர்டு சர்வீஸ்க்கு போயிருக்கு. ஸோ சர்வீஸ் போயிருக்குன்றத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காம்போனண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக்கோட பிச்சிருக்காங்க. சேம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடமும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளக்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக செக் பண்ணுற அந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடம் டேமேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு கூட தெரியல, எனக்கு இது என்ன இதுன்னே தெரியல. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் பாருங்கள், ஓகேவா? ஸோ இது ஏன் இந்த கனெக்டரை இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்றதும் தெரியல, ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதோட ஷார்ட் செக் பண்ணும்போது இந்த போர்டு உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ DV15MLK MB11280-1 இது தான் பார்த்திங்கன்னா போர்டோட மாடல் நம்பர். ஸோ இது என்ன லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லு. ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெல் 1550, ஓகேங்களா? 1550 இதுதான் போர்டோட மாடல் நம்பர். ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ஆரம்பத்தில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காயில் வேல்யூ எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். ஸோ காயில் வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டாண்ட் பை ஐசி இது, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஸ்டாண்ட் பை ஐசி இது வரும், ஓகேங்களா? ஸோ இது பீப்பு 29, ஓகேங்களா? ஸோ இந்த போர்டில் இந்த காயில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 019 வருது. சேம் இந்த காயில் பார்த்திங்க அப்படின்னா 154 வருது. இந்த ரெண்டு காயிலில் 021, இதுவும் பார்த்திங்கன்னா 021 வருது, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து ஷார்ட் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா தெரியல. பட் ஆனால் இந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா விஇன் ஷார்ட் இருக்குது. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா போர்டில் நிறைய காம்பனண்ட் எடுத்திருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டுட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் மாஸ்பெட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் மாஸ்பெட்டு. ஸோ இது வந்து சேஃப்டி மாஸ்பெட்னு சொல்லுவாங்க. இது அடாப்டர் மாஸ்பெட்டு, இது வந்து சேஃப்டி மாஸ்பெட்டு. இது வந்து சிஎல்ஆர் ரெசிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும், ஓகேங்களா? ஸோ இந்த இடமும் என்ன இருக்குன்னா பீப் சவுண்ட் வந்துருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா விஷுவலாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இந்த இடத்துல விஷுவலாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஷார்ட் இருக்குல்ல. இப்போ இந்த இடம் ஷார்ட் இருக்கும்போது இதில் இருக்கிற ஒரே ஒரு காம்பனண்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அந்த ஒரு காம்பனண்ட்டை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் அதை வந்து நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதை எடுத்துகிட்டு இந்த ஷார்ட் ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பார்க்க போகிறேன். சப்போஸ் அது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு சூப்பர். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஷார்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் நமக்கு கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம காம்பனண்ட்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேட முடியும். ஸோ இந்த ரெண்டு இல்லை, இங்கே இல்லை, தென் வேர் ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டை மட்டும் நான் காட்ட ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ உள்ள இந்த காம்பனண்ட்டை கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், ஓகேங்களா? நான் எதுவும் ஷார்ட்டு மாஸ்பெட்டு செக்கிங் அந்த மாதிரி எதுவும் போகலை. நடுவில் அந்த கெப்பாசிட்டரை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுது, பார்த்திங்களா? என் டவுட்டே பார்த்திங்க அப்படின்னா அதுதான். பட் ஆனால் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் இருக்குது. விஷுவலாக பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா காம்பனண்ட் வந்து ஷார்ட் உங்களுக்கு. ஸோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போகிறேன், ஓகேங்களா? ஷார்ட் இருக்குது, ஓகேங்களா? போர்டில் வந்து ஷார்ட் இருக்குது. ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு காம்பனண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்றதை. ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் போர்ட் சர்வீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா பார்த்திங்க அப்படின்னாவே ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியும்.
ஸோ ஜஸ்ட் இதில் நிறைய காம்பனண்ட் எடுத்திருக்காங்க. இது இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நான் இதில் இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் எடுக்கிறேன் இப்போ. ஓகேவா, இந்த கெப்பாசிட்டரை நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ கெப்பாசிட்டரை எடுத்தது பிறகு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஷார்ட் ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை நான் என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் எதுவுமே பண்ணல. ஸோ அந்த விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை தவிர்த்து அவங்க தேவையில்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய காம்பனண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, போர்டில் இந்த இடத்துல ஒரு 3 காம்பனண்ட்டு, இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு, சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா வேறு செக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏகப்பட்ட காம்பனண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அந்த சிஎல்ஆர் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா போர்டில் அந்த சிஎல்ஆரோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அப்போ போர்ட் விஇன் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டு. இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை பேசிக்காக நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது, ஓகேங்களா, இந்த காம்பனண்ட்டை பேசிக்காக நான் உள்ளே செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன இன்னொரு கெப்பாசிட்டரை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா விஷுவலாக பார்த்தேன். ஸோ அந்த காம்பனண்ட் வந்து எப்படி இருக்குன்றதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட், நான் வந்து கேமராவை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த இது காட்டுறேன் பாருங்கள். ஓகே, நான் நார்மலே வச்சு உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காம்பனண்ட் வந்து இதுவாகிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஹெச்டி இமேஜ் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், இல்லைனா தம்ப்ளைனில் போடுறேன், இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த ஒரு காம்பனண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக விஎன் கிடையாது, C3403. ஓகேங்களா, வேறு ஒரு காம்பனண்ட்டு எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா காம்பனண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்துகிட்ருக்காங்க. போர்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஏன் எடுத்தாங்கன்றதும் நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா சரியாக தெரியல. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் இதுக்கான இமேஜ் மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டையும் நான் இது எந்த செக்ஷனு, இது ஏன் ஷார்ட்டாக இல்லையான்றதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் எஸ்டி இமேஜில் நான் உங்களுக்கு அந்த இமேஜை வச்சுருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக தெரியும் அந்த இமேஜ். ஸோ ஆல்ரெடி இங்கே கீழே இருக்கிற ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே இருக்கிற காம்பனண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாக என்ன ஆகிருக்கு அப்படின்னா டேமேஜ் ஆகிருக்கு. காம்பனண்ட்டோட நம்பர் பார்த்திங்கன்னா C2403. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து எனக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு விஷுவலாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஷார்ட் ஆகிருக்குன்றது நல்லா க்ளீனாக தெரியும். இது வந்து என்ன செக்ஷன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காம்பனண்ட்டு எந்த செக்ஷன்து அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த கெப்பாசிட்டர் எடுத்த பிறகு இது ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஸோ இப்போது நம்ம பார்த்தாகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்ஷனோடது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1.05 VTT 1.05 VTT செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த காம்பனண்ட் வந்து நமக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ 1.05 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னா ஷார்ட் இருக்கும். ஓகேங்களா, நான் ப்ராசஸர் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து ஷார்ட்டை வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா காட்டாது. பட் இருந்தாலும் இது ரொம்ப டேமேஜ் ஆனதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளில எடுக்கிறேன்.
ஓகே, காம்பவுண்டை நான் வெளியே எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா செமையாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நான் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவில் வச்சு காட்டுறேன் நான். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த காம்போனண்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு இது டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1.05 VDT செக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டில் உங்களுக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ போர்டில் இது ஷார்ட்டாக இருக்கான்னு தெரியாது, வெறும் VIN மட்டும்தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் நான் விஷுவலாக செக் பண்ணும்போது இதில் நிறைய இருந்தது அப்படின்றதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதையும் கூட சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாண்டடாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் என்ன ஆகும் அப்படின்னா பீப் தான் வரும். இதை நம்ம ஷார்ட்டுன்றதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த செக்ஷனில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா 1.05 நமக்கு VTTயில் ஷார்ட் கண்டிப்பாக காட்டும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அந்த விஷுவல் பார்க்கும்போது எனக்கு அது டேமேஜ் ஆகிருக்குன்றதால மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இதை மட்டும் இப்போது நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதுக்கான ப்ராசஸரை போட்டுட்டு ஸோ இந்த போர்டில் நமக்கு டிஸ்பிளே வருதா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ போர்ட் போட்டாச்சு. ஸோ இதுக்கான சப்ளை ஸோ வெறும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளேவும் ஸோ ஆல்ரெடி ரேம் இருக்குது இதில். ஓகேங்களா. ஸோ டிசி கனெக்டரு. ஓகேங்களா. இது டிஸ்பிளேக்கான கனெக்டர். ஓகேங்களா. இது வந்து சரியாக தெரியல. ஸோ இது வந்து டிஸ்பிளேக்கான கனெக்டர். ஸோ இது ரெண்டு மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீட் சிங்க்கும் நான் என்ன பண்ணல அப்படின்னா போடலை. ஸோ கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் நமக்கு ஹீட் சிங்க்கு கொடுக்கல. ஓகேங்களா. ஹீட் சிங்க்கும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கஸ்டமர் நமக்கு கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இது வந்து ஆன் ஆகுதா இல்லையா, இந்த VIN ஷாட் ஆகுது ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா பார்த்தாகணும். ஸோ வித்தவுட் CMOS பேட்ரி. ஓகேங்களா. ஸோ பவரை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஸோ போர்டில் வந்து ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 100க்கு மேலே எடுத்துக்கிச்சு. ஸோ டிஸ்பிளேவும் பார்த்திங்க அப்படின்னா வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.